Hi students, நம்ம யூனிட் 1 design of field and armature system அதில் real and apparent flux densityங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். real and apparent flux density. ஸோ ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ flux entering an armature from air gap flows in teeth. ஸோ flux என்ன ஆகுது அப்படின்னா ஏர் கேப்ல இருந்து ஆர்மச்சூரில் உள்ள டீத்துக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் இந்த படத்தில் இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபீல்டு சிஸ்டம் இருக்கும். இந்த ஃபீல்டுலேருந்து ஃப்ளக்ஸ் வந்து ஏர் கேப் மூலயமா இங்கேருந்து ஃபீல்டு சிஸ்டத்துலேருந்து இந்த ஏர் கேப் மூலயமா இட் ரீச்சஸ் டீத். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டீத் அண்ட் ஸ்லாட்ஸ் ஆர் இன் பேரல். ஸோ இந்த போர்ஷன் வந்து டீத், இந்த போர்ஷன் வந்து ஸ்லாட். இதோ இது எல்லாமே வந்து தே ஆர் இன் பேரல். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து பேரலாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளக்ஸ் அட் ஸ்லாட்ஸ் cannot be neglected. ஸ்லாட்ஸில் உள்ள ஃப்ளக்ஸை வந்து நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதையும் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எம்எம்எஃப் வில் ஆக்ட் ஆன் போத் அண்ட் டீத் அண்ட் ஸ்லாட்ஸ். ஸோ எம்எம்எஃப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டீத்லேயும் இருக்கும், ஸ்லாட்லேயும் நமக்கு இருக்கும். ஸோ அடுத்து ரியல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ தி டீத் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தி டோட்டல் ஆர் அப்பரண்ட் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸை விட ரியல் ஃப்ளக்ஸ் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன, அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சிம்பிள் வந்து BAPP. ஸோ B apparent is equal to, ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டினாலே ஃபார்முலா வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஸோ அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளக்ஸ் இன் ஸ்லாட் பிட்ச். ஒரு ஸ்லாட் பிட்சில் டோட்டல் ஃப்ளக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்லாட் பிட்ச் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஸ்லாட் பிட்சுங்கிறது ஒரு டீத் அண்ட் ஸ்லாட், அப்படி இல்லைன்னா ஒரு டீத்து இங்கே பாதி ஸ்லாட்டு இங்கே பாதி ஸ்லாட், எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு டீத்தோட சென்டரில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டோட சென்டரில் இருந்து செகண்ட் ஸ்லாட்டோட சென்டர் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்லாட் பிட்ச். ஸோ இந்த ஒரு ஸ்லாட் பிட்சில் ப்ரொடியூஸ் ஆகிற டோட்டல் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை இந்த டீத்தோட ஏரியா. இந்த டீத் மட்டும் எவ்வளோ ஏரியாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அடுத்து ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ளக்ஸ் இன் டீத். ஸோ ஆக்சுவல் ஃப்ளக்ஸ் இன் டீத் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ளக்ஸ் இந்த டீத்னா இந்த மட்டும், இந்த ஃப்ளக்ஸ் மட்டும்தான் என்னது ஆக்சுவல் ஃப்ளக்ஸ் இன் டீத் டிவைடட் பை டீத் ஏரியா. ஸோ போட்டோம்னா ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். So in actual machine there are two parallel paths for flux over one slot pitch. So ஒரு slot pitchல ஒரு slot pitchன்னு எடுத்துக்கிட்டோம்னா two paths for flux இருக்கு. ஒன்று வந்து through iron path, அதாவது இந்த டீத் வழியா, இன்னொன்று வந்து இந்த ஏர் பாத் வழியா. ஏர் பாத் வழியாக, இந்த ஏர் பாத் வழியா ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த டீத் வழியாகவும் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகலாம். ஸோ அயன் பாத் ஆஃப் டீத் அது வந்து ஐன்னு எடுத்திருக்கோம். ஏரில் போகிற ஃப்ளக்ஸ் வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ B apparent is equal to total flux over one slot pitch divided by teeth area. ஸோ teeth is made up of iron. ஸோ நம்ம iron area அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ total flux is S divided by iron area AI அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ total flux ஓவர் ஒன் ஸ்லாட் பிச்சுங்கிறது, ஒரு ஸ்லாட் பிச்சில் என்ன இருக்குன்னா அயனும் இருக்கும் ஏரும் இருக்கும். ஸோ அயன் ஏரியா, அயன் ஃப்ளக்ஸ் ப்ளஸ் ஏர் ஃப்ளக்ஸ். ஸோ ஐ அயனில் போகிற ஃப்ளக்ஸ் ப்ளஸ் ஏர் பாத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் மேக்ஸ் படி.
ஸோ டினாமினேட்டர் ஏ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கு இல்லையா, ஸோ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். psi i by ai plus psi a by ai. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ளக்ஸ் இன் டீத் டிவைடட் பை டீத் ஏரியா. ஆக்சுவல் ஃப்ளக்ஸ் இன் டீத்துங்கிறது என்னன்னா இங்கே psi i. ஸோ டீத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் வந்து psi i, டீத் ஏரியா வந்து ai. ஸோ psi i by ai is b real. ஸோ இந்த போர்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா this becomes b real plus psi a by ai. இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. psi a by a மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டினாமினேட்டர் பை ஏஏ, ஏர் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் பண்ணிக்கிட்டோம்னா psi a by ஏஏ இது ஒரு போர்ஷன், ஏஏ பை ஏஐ ஒரு போர்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ psi flux by area, flux by area is flux density. ஸோ ஏங்கிறது ஏர். ஸோ ஏரோட flux density multiplied by k. ஸோ கேங்கிறது என்னன்னா ஏர் ஏரியா டிவைடட் பை அயன் ஏரியா. ஏர் ஏரியா டிவைடட் பை அயன் ஏரியா. அடுத்து ஸோ இப்போ பிஏங்கிறது என்னன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் ஏர். ஸோ அது கண்டுபிடிக்க ஃபார்முலா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்னட்டிசமில் படிச்சிருவோம், பி ஈக்குவல் டு மியூ ஹெச் அப்படின்னு. ஸோ அந்த ஃபார்முலா தான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மல்டிப்ளைடு பை ஹெச். ஸோ ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா எம்எம்எஃப் பெர் மீட்டர். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஏடி ரியல். ஸோ இதை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ B apparent is equal to B real plus BA க்கு பதில் mu naught AT real multiplied by K. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ B real equal to இந்த B real மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த போர்ஷனை இந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா it will become negative value. ஸோ B real is equal to B apparent minus mu naught AT real KS minus 1. ஸோ இதில் KSங்கிறது என்ன? ஸோ KS is equal to 1 plus K. ஸோ KSங்கிறது என்னென்னா டோட்டல் ஏரியா டிவைடட் பை அயன் ஏரியா. ஸோ கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா L into YS, அயன் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா LI மல்டிப்ளைடு பை WT. ஸோ முக்கியமான ரிலேஷன் B real is equal to B apparent minus mu naught AT real multiplied by KS minus 1. அடுத்து இப்போ பி ரியலோட வேல்யூ வேணும், ஏடி ரியலோட வேல்யூ வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பி ரியல் அண்ட் ஏடி ரியல் வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் 2 அன்னோன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. பி ரியலும் எனக்கு தெரியாது, ஏடி ரியலும் எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே தெரியல அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிஏடி கர்வ் வரையணும். ஸோ டீத் என்ன மேக்னெட்டிக் மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலோட பிஏடி கர்வ் நம்ம வரையணும். ஸோ இந்த மாதிரி we will get the BAT curve. ஸோ BAT curve நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த BAT curveல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா ஸோ B real is equal to B apparent minus mu naught AT real into KS minus 1. இதில் AT real equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இதில் AT real 0 அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா it becomes 0. ஸோ இது 0 ஆயிடுச்சுன்னா B real is equal to B apparent. B real is equal to B apparent. ஸோ இந்த கர்வில் AT real வந்து X, ATங்கிறது X axis, Y axisல வந்து B. AT வந்து 0 அப்படின்னா அந்த பாயிண்ட், ஸோ இங்கே நம்ம AT வந்து 0 தானே எடுத்திருக்கோம். ஸோ AT வந்து 0 அப்படின்னா இந்த பாயிண்ட் எங்கே பிளாட் ஆகும்னா Y axisல பிளாட் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னா அந்த பாயிண்ட் வில் பி பிளாட்டட் இன் Y axis. ஸோ இந்த சம்வேர் இந்த ஏங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்து B real equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதே ஈக்குவேஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா B real equal to 0. ஸோ B real equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த நெகட்டிவ் டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா
will become positive. So B apparent is equal to mu naught AT real KS minus 1 அப்படின்னு வரும். ஸோ இதில் AT real தானே நமக்கு வேணும். ஸோ AT real is equal to அப்படின்னு கொண்டு வந்துருவோம். ஸோ AT real is equal to B apparent divided by 4 pi into 10 to the power minus 7 into KS minus 1. ஸோ B real வந்து 0. ஸோ B flux density B வந்து 0. அதாவது y axis 0 அப்படின்னா the point will be plotted in x axis. ஸோ இந்த AT real இந்த பாயிண்ட் எங்கே பிளாட் ஆகும்னா A dash நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்கு பிளாட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமா கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி intersect the BAT curve at some point. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணால் தட் வேல்யூ இஸ் ஏடி ரியல், ஒய் ஆக்சிஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த வேல்யூ இஸ் பி ரியல். இந்த மெத்தட் மூலமா பிரியலுக்கு ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருக்கோம், ஒரு ரிலேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்து பிரியல் ஏடி ரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஃபிக்கல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் டெரிவேஷன் ஃபார் deriving relation between real flux density and apparent flux density. ஸோ இதில் முக்கியமான ஃபார்முலா இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் எது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா நிறைய யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த ஃபார்முலா KS is equal to LYS divided by LIWT. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே ஓரளவு ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கால்குலேட் தி அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ டி அப்பரண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட் ஏ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் டீத் ஃப்ரம் தி ஃபாலோவிங் டேட்டா. என்ன டேட்டா கொடுத்துருக்குன்னா டீத் வித்து கொடுத்துருக்காங்க 12 mm. டீத் வித்துங்கிறது என்னன்னா WT, வித் ஆஃப் தி டீத் இஸ் 12 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லாட் வித் ஆஃப் தி ஸ்லாட், ஸோ WS 10 mm கொடுத்துருக்காங்க. கிராஸ் கோர் லென்த் கேபிட்டல் L 0.32 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் வென்டிலேட்டிங் டக்ஸ் கொடுத்துருக்காங்க, ND is equal to 4. அடுத்து ஈச் 10 mm வைடு, ஒவ்வொரு டக்ஸும் 10 mm வைடு, ஸோ WD வித் ஆஃப் தி டக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 2.2. அடுத்து permeability of teeth corresponding to real flux density. So real flux density யோட corresponding permeability value. So permeability ங்கிறது mu real. So B realக்கு corresponding mu real is 31.4 into 10 to the power minus 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து stacking factor is KI 0.9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு they have asked us B apparent flux density நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிப்போம். ஸோ B apparent is equal to B real plus mu naught AT real into KS minus 1 ஃபார்முலா. இதில் B apparent தான் கண்டுபிடிக்கணும். B real கொஸ்டின்ல இருக்கு. அடுத்து மியூ நாட், ஸோ மியூ நாட்டோட வேல்யூ வந்து மியூ நாட்டுங்கிறது வந்து permeability of air. So permeability of air is 4 pi into 10 to the power minus 7. So mu naught ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 4 pi into 10 to the power minus 7. AT real ஓட வேல்யூ நமக்கு தெரியும் -1 ஒரு நம்பர். ஸோ தெரியாதது இந்த KS மட்டும்தான். ஸோ KS கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்து இந்த AT ரியலும் நமக்கு தெரியாது, AT ரியல் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மியூ ரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூ ரியல் வச்சு we need to find AT ரியல். அடுத்து KS கண்டுபிடிக்கும். சரி, நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
h is equal to b by mu, அதாவது b is equal to mu h ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ நமக்கு என்ன வேணும்னா இப்போ h தான் வேணும். ஸோ h is equal to b by mu. h is equal to b by mu. ஸோ அதான் ஃபார்முலா. hங்கிறது தான் நமக்கு small at. ஸோ at real is equal to b real divided by mu real. ஸோ b real கொடுத்துருக்காங்க, mu real கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் at real கிடைச்சிரும். அடுத்து ks வேணும். ஸோ ks கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ks கண்டுபிடிக்க ஃபார்முலா lys divided by liwt. lys divided by liwt. ஸோ எல்லோட வேல்யூ 0.32 கொஸ்டினில் இருக்குது. அடுத்து li வேணும். liனா நெட் லென்த் ஆஃப் அயன். ஸோ நெட் லென்த் ஆஃப் அயன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா இஸ் ki இன்ட்டு l மைனஸ் nd wd. ki வந்து ஸ்டாக்கிங் ஃபேக்டர் 0.9 கொடுத்துருக்காங்க, l வந்து நெட் லென்த் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டக்ஸ் 4, width ஆஃப் தி டக்ஸ் வந்து 10 mm. 10 mm இங்கே மீட்டராக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இந்த கேபிட்டல் L வந்து மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் L இஸ் இன் மீட்டர்ஸ். ஸோ அதனால் width ஆஃப் தி டக்ஸ் வந்து நம்ம மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 10 mm மீட்டரை மாற்றுறதுக்கு இன்ட்டு 10 to the power -3. ஸோ போட்டோம்னா 0.252. ஸோ L கண்டுபிடிச்சிட்டோம், LI கண்டுபிடிச்சிட்டோம், WT கொஸ்டினில் இருக்குது. அடுத்து YS வேணும். ஸோ YSங்கிறது ஸ்லாட் பிச். ஸ்லாட் பிச் இஸ் ஈக்குவல் டு width ஆஃப் தி ஸ்லாட் ப்ளஸ் width ஆஃப் தி டீத், WS ப்ளஸ் WT. ஸோ WS கொஸ்டினில் இருக்குது, WTயும் கொஸ்டினில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா 22. ஸோ எல்லா வேரியபிள்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா KS நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் we get B apparent value. அடுத்து next problem. Determine the apparent flux density in the teeth. So B apparent கேட்டிருக்காங்க in the teeth of a DC machine when real flux density is 2.15. So B real கொடுத்திருக்காங்க 2.15. அடுத்து slot pitch is YS 28 mm கொடுத்திருக்காங்க. slot width வந்து WS 10 mm கொடுத்திருக்காங்க. and gross core length is capital L 0.35 meter கொடுத்திருக்காங்க. அடுத்து number of ventilating ducts is 4. number of ducts கொடுத்திருக்காங்க, each 10 mm wide. ஸோ ஒவ்வொரு ductsம் 10 mm width. ஸோ WD width of the ducts is 10 mm கொடுத்திருக்காங்க. அடுத்து magnetizing force for a flux density of 2.15 Weber per meter square is 55,000 ampere per meter. ஸோ magnetizing force அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is nothing but H. magnetizing force is nothing but H. H is nothing but small at. ஸோ at real கொடுத்துருக்காங்க. ஸோ 2.15ங்கிறது B real. ஸோ அந்த B real கரஸ்பாண்டிங் at real கொடுத்துருக்காங்க 55,000. ஸோ KI is 0.9. ஸோ எல்லா வேரியபிள்ஸும் டேரெக்டாகவே இருக்குது. நமக்கு என்ன வேணும்னா B apparent தான் வேணும். ஸோ B apparent is equal to B real plus mu naught at real KS minus 1. ஸோ B real கொஸ்டினில் இருக்குது, mu நாட்டுங்கிறது 4 pi into 10 to the power -7. at real கொஸ்டினில் இருக்குது, -1 ஒரு நம்பர். ஸோ தெரியாதது KS மட்டும்தான். ஸோ KS எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா KS is equal to LYS divided by LIWT. ஸோ L கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, YS கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ LI net length of iron is KI into L minus NDWD. ஸோ எல்லா வேரியபிள்ஸுமே அவைலபிள். அடுத்து width of the teeth வேணும். போன சமயம் width of the teeth கொடுத்துருந்தாங்க, இந்த சமயம் width of the teeth கொடுக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ width of the teeth எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்லாட் பிச் YS is equal to WT plus WS. ஸோ YS கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அடுத்து WS கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, width of the slot கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ YS தெரியும், WS தெரியும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா WT கண்டுபிடிச்சிடலாம். ஸோ I can find the value of WT. So WT is equal to YS minus WS.
ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா width ஆஃப் தி டீத் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் பாருங்கள் எல் லென்த்து ஸோ மீட்டரில் இருக்குது. ஸோ 0.35 அப்படியே போட்டிருக்கோம். ஸோ ஒய்எஸ் பார்த்தோம் அப்படின்னா 28 mm. ஸோ 28 mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 28 × 10⁻³ அடுத்து எல்ஐ நெட் லென்த் ஆஃப் அயன். ஸோ அதுவும் மீட்டரில் தான் இருக்குது, மீட்டரில் தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அடுத்து டபிள்யூடி, டபிள்யூடிங்கிறது வித் ஆஃப் தி டீத். ஸோ வித் ஆஃப் தி டீத்து எம்எம்ல இருக்குது, அதை நம்ம மீட்டராக மாற்றணும். ஸோ mm must be converted to meter. ஸோ இன்ட்டு 10⁻³ ஸோ கேஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ பி ரியல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 4π × 10⁻⁷ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏடி ரியல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், கேஎஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் we get the B apparent. Unit is Weber/meter². அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் எல்லாமே அதே ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணிடுறோம். ஸோ கால்குலேட் தி apparent flux density கேட்டிருக்காங்க of a teeth of an armature of a DC machine from the following data at that section. ஸோ ஸ்லாட் pitch YS கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லாட் width of the slot equal to teeth ஓட width WS equal to WT equal to 12 mm கொடுத்துருக்காங்க. length of armature core including 5 ducts of 10 mm each is equal to 0.38 meter. ஸோ L கொடுத்துருக்காங்க. அடுத்து அயன் ஸ்டாக்கிங் ஃபேக்டர் வந்து KI கொடுத்துருக்காங்க 0.2. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 5 ducts. ஸோ நம்பர் ஆஃப் ducts இஸ் 5 ஆஃப் 10 mm each. ஸோ ஒவ்வொரு டக்ஸும் 10 mm. ஸோ width ஆஃப் தி ducts இஸ் 10 mm அது கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரூ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ ட்ரூ ஃப்ளக்ஸ் டென்சிட்டிங்கிறது ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ ரியல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் 2.2 Tesla. 1 Tesla is equal to 1 Weber/meter². So 2.2 Tesla is equal to 2.2 Weber/meter². For which mmf கொடுத்திருக்காங்க. So is 70,080 per meter, ampere turns per meter. So this is nothing but small 80. So 80 real கொடுத்திருக்காங்க. So எல்லா வேரியபிள்ஸும் readily available. Substitute பண்ண வேண்டியதான். So B apparent is equal to B real plus mu naught AT real into KS minus 1. So B real வேல்யூ தெரியும், mu naught ஓட வேல்யூ தெரியும், AT real கொடுத்துருக்காங்க, KS மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். So KS is equal to L YS divided by LI WT. So L கொஸ்டின்ல இருக்கு, சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்து YSும் கொஸ்டின்ல இருக்கு அவைலபிள். அடுத்து LI கண்டுபிடிக்கணும். ஸோ LI is equal to KI into L minus ND WD. KI வந்து ஸ்டாக்கிங் ஃபேக்டர் 0.92, லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 0.38 meters, நம்பர் ஆஃப் டக்ஸ் இஸ் 5, width ஆஃப் தி டக்ஸ் இஸ் 10 mm. 10 mm மீட்டராக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட் லென்த் ஆஃப் அயன் வந்து மீட்டரில் கிடச்சிருக்கு. ஸோ KS is equal to லென்த் மீட்டரை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். YS ஸ்லாட் pitch is 24 mm. ஸோ 24 mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணி போடணும். அடுத்து நெட் லென்த் ஆஃப் அயன் LIS மீட்டரில் இருக்குது. அடுத்து width ஆஃப் தி டீத். ஸோ width ஆஃப் தி டீத் இஸ் 12 mm. அதையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போடணும். ஸோ we get 2.51. ஸோ எல்லா வேல்யூஸும் அவைலபிள். சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். 2.33 Weber/meter². அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ we can solve all problems. ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து B apparent. இந்த ஃபார்முலா. செகண்ட் வந்து KS is equal to LYS divided by LI WT. அடுத்து LI கண்டுபிடிக்க ஃபார்முலா. 3 ஃபார்முலா ப்ளஸ் அடிஷ்னலாக வேணும்னா இந்த ஃபார்முலா. ஸ்லாட் pitch is equal to WT plus WS. Formula 1, Formula 2, Formula 3, Formula
4 ஃபார்முலா தெரிஞ்சால் ரியல் அண்ட் அப்பரண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.